Hi children. Okay, today நம்ம வந்து 8th standard unit 6th friendship lesson உடைய content ஷார்ட்டா பார்க்க போறோம். வெற்றி was once a successful businessman in கோயம்புத்தூர். வெற்றிங்கிற வந்து கோயம்புத்தூர்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்மேன். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் was once a leading construction company. அவனுடைய பேர்ல அமைந்திருக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ரொம்ப லீடிங்கான ஒரு டாப்பான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கோயம்புத்தூர்ல. This company constructed many shopping complexes, houses and a few apartments in and around கோயம்புத்தூர். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா என்ன? வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்றது. அதே மாதிரி இந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் கோயம்புத்தூர் உள்ளேயும் சரி இல்லை அரௌண்டு கோயம்புத்தூர்லையும் வெளியிலையும் நிறைய காம்ப்ளெக்ஸஸ், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஹவுஸ், வீடு, ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு இதெல்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காங்க. எவ்ரி திங் வென்ட் வெல் அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸ் எல்லாம். ஆனால் அவங்க அப்பா இறந்த பிறகு அது எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அவனுடைய அப்பா இறப்புக்கு அப்புறம் அவங்க தம்பிங்க பிரதர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, demanded to split the wealth as they wanted to start their business separately. தன்னுடைய ஒவ்வொரு பாகத்தையும் தனியா பிரிச்சு தர சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதனால அதுக்கப்புறம் பிரிச்சு கொடுத்த பிறகு வெற்றிக்கு வந்து பழையபடி அவனோட பிசினஸை ரன் பண்ண முடியல. ஃப்ரம் தென் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அவனுடைய பிஸ்னஸை பழையபடி நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. he took loans to run his company. அதனால அவனுடைய கம்பெனியை ரன் பண்றதுக்காக லோன் எடுக்கிறான். பட் ஹி குட் நாட் பே த லோன். ஆனால் அவனால அந்த லோனை பே பண்ண முடியல. ஸோ ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெய்டு த லோன். அதனால அவனுடைய எல்லா சொத்து பத்திலையும் வித்து அந்த பணத்தை கொண்டு போய் லோனை கட்டிட்டான். வெற்றிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் எ வெரி ஸ்மால் ஹோம். அதனால அவன் கிட்ட எதுவுமே இல்லை. இப்போ பழைய ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில ஒரு சின்ன வீட்டுல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெற்றி ஃபவுண்ட் எ ஜாப் அண்ட் ஸ்டார்டட் டு லீட் எ நார்மல் லைஃப். ஒரு சாதாரண லைஃப்பை லீட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன வேலையை தேடிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் ஹி ஆல்வேஸ் லாங்ஸ் டு ஸ்டார்ட் எ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஆனால் எப்போவுமே அவன் வந்து பழையபடி ஒரு பழையபடி நான் பிஸ்னஸ்ல நல்லபடி ஆகணுங்கிற ஒரு கனவோட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணத்திலேயே அவன் இருந்துட்டு இருந்தான். பட் ஹி டிட் நாட் நோ ஹவு டு கெட் மணி டு ஸ்டார்ட் அ கம்பெனி. ஆனா அவனுக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு மணி எப்படி கிடைக்குங்கிறது தான் அவனுக்கு தெரியல. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மணி. யாருமே அவனுக்கு பணம் கொடுக்க தயாரா இல்லை. ஒன் டே ஆஸ் ஹி டிஸ்கஸ்ட் வித் ஹிஸ் ஒய்ஃப். அவன் வந்து அவனுடைய ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றான். ஒய்ஃப் செட், why don't you ask your friend ஆசி? நீங்க ஏன் உன் ஃப்ரெண்ட் ஆசிப்பை கேட்க கூடாது? யூ ஆஃபன் செட் தட் யூ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி ரிப்ளைட், எஸ் பட் ஹி இஸ் இன் சென்னை. ஹி இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம். எல்லாம் சரிதான், ஆனா வந்து அவன் சென்னையில இருக்கான். அவன் வந்து ரொம்ப பிஸியா வேற இருந்துட்டு இருக்கான். அவ்வளோ சீக்கிரமா அவனை போய் மீட் பண்ண முடியுங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு. வைஃப் ஆஸ்க்டு, வை டோன்ட் யூ கிவ் இட் எ ட்ரை? ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றி said, I haven't seen him for a long time. நான் ரொம்ப நாளா அவனை மீட் பண்ணவே இல்லை. வாட் வில் ஹி திங்க் ஆஃப் மீ இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் டு ஹெல்ப் நவ்? இவ்வளோ நாள் மீட் பண்ணாம வந்துட்டு இப்போ போய் ஹெல்ப்னு போய் நம்ம போய் நின்னோம்னா அவன் என்ன நினைப்பான் என்னை பத்தி அப்படின்னு கேட்கிறார். வைஃப் said, then forget the idea to start a new business. அப்ப விடுங்க, நியூ பிசினஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாவை இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப டீப்பா யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டான். He told his wife about his decision and took the next train to சென்னை. அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அடுத்த ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு கிளம்பிட்டான். இங்க க்ளோசரி பார்ட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸஸ். Complexes mean consisting of many different and connected parts. Demanded, ask authoritatively. Establish, set up on a firm and permanent basis. Decided, having clear opinion. கீழே பார்த்தீங்கன்னா ஃபில்லப்ஸ் வாங்க. fill in the blanks. First one, dash constructions was once a leading company. வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
Second one, he took a dash to run his company. He took வராதிங்க loans to run his company. Vetri's friend is dash. Vetri's friend is Asif. Okay, bye children. Next video la paapom.